லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உலகெங்கும் வாழும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் மனம் கனிந்த பொங்கல் தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். தமிழர்கள் நன்றியை வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்தி கொண்ட கருவி பொங்கல். மாரியம்மன் கோயிலில் பொங்கல் வைப்பார்கள், சாத்தன் கோயிலில் போய் பொங்கல் வைப்பார்கள், காவல் குலதெய்வத்தின் கோயிலில் போய் பொங்கல் வைப்பார்கள். ஏன் பொங்கல் வைக்கிறார்கள்? நீ என்னை காப்பாற்றினாய், உனக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்றுதான் பொங்கல் வைக்கிற வழக்கமே ஏற்பட்டது. பாஞ்சாலி சபதத்திலே மகாகவி பாரதி ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். துரியோதனனுக்கு தாயம் உருட்டியே நாட்டை பெற்றுக் கொடுக்கிறான் சகுனி. அப்போது சகுனியை பாராட்டுகிற போது சொல்லுகிறான் துரியோதனன், மாமனே பொங்கல் உனக்கிடுவோம் என்று பேசுகிறார். நாங்கள் பொங்கல் வைப்போம் என்றால் நன்றி சொல்லுவோம் என்ற பொருளிலே வருகிற வார்த்தை. அப்படி நமக்கு மழை கொடுத்த சூரியனுக்கும், நமக்கு நெல்மணிகளை கொடுத்த பூமிக்கும், இதற்கு உழைத்த உழவருக்கும் காளை மாட்டுக்கும் நன்றி சொல்லுகிற நல்ல விழாதான் பொங்கல் பெருவிழா. இந்த நாடு எப்படி சிந்தித்தது என்பதற்கு ஒரு அடையாளம், யார் மோட்சம் போவார்கள் என்று கேள்வி கேட்டார். கோயில் கட்டியவர்கள் மோட்சத்துக்கு போவார்கள், சரி. தானம் செய்தவர்கள் மோட்சத்திற்கு போவார்கள், சரி. பல்லாயிரம் பேருக்கு அன்னதானம் போட்டவர்கள் மோட்சத்திற்கு போவார்கள். இதையெல்லாம் தாண்டி இந்த நாடு எப்படி சிந்தித்திருக்கிறது என்று கேட்டால், யார் குளம் வெட்டுகிறானோ அவன் மோட்சம் போவான். யார் வயலை உண்டு பண்ணுகிறார்களோ, உழக்கூடிய வயலை உண்டு பண்ணி அதற்கு நீர் ஆதாரத்தை ஏற்படுத்தி தருகிறார்களோ அவர்கள் சொர்க்கம் போவார்கள் என்ற பொருளிலே எழுதப்பட்ட சிறுபஞ்ச மூல பாடல், குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழு வயலாக்கி வளம் தொட்டு பாடுபடும் கிணற்றோடு என்று இவை ஐந்தும் படுத்தான் ஏகும் சொர்க்கம் இனிது. இந்த 5 வேலையை யார் செய்து மக்களுக்கு நீராதாரத்தை வழங்குகிறார்களோ அவர்கள் எங்கே போகிறார்கள்? சொர்க்கத்துக்கு போகிறார்கள் என்று எழுதி வைத்த நாடு இந்த நாடு. ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, கல்ச்சர் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. கல்ச்சர் என்றால் பண்பட்டது, பண்பாடு உடையது, பண்பாட்டை குறிக்கிற சொல். அந்த கல்ச்சர் என்பது எதோடு இணைந்திருக்கிறது? அக்ரிகல்ச்சர். ஆக நீங்கள் ஒரு நாகரிகத்தை உண்டு பண்ணி பண்பாட்டை உண்டு பண்ணுகிற போது, பண்படாத மண்ணை பண்படுத்தி பயன்படுத்துகிற போது கல்ச்சர் உருவாகிறது, அக்ரிகல்ச்சரே உருவாகிறது. உண்மையான பண்பாடு மண்ணிலிருந்து தொடங்குகிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது காட்டுமிராண்டியாக வாழ்ந்து கொண்டிருந்தவன் மனிதனாக மாறியதற்கு அடையாளம்தான் விவசாயம். நிலம் திருத்தி விதை போட்டு பயிர் வளர்த்து அறுவடை செய்து வீட்டில் கொண்டு வந்து சாப்பிடலாம் என்று நினைத்தானே, அந்த கல்ச்சர் அது நிகழ்ந்த இடம்தான் விவசாயம். நான் வீட்டிலே உட்கார்ந்து இருக்கிற இடத்தில் அரிசியை சாப்பிடுகிற உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த அரிசி சும்மா வரவில்லை என் நண்பர்களே. காடு திருத்தப்பட்டது, பிறகு ஏர் பிடிக்கப்பட்டது, பிறகு உழவு ஓட்டப்பட்டது, பிறகு பரம்படித்தல் என்ற ஒன்று நடக்கிறது. விதை நெல்லை சேகரிக்க வேண்டி இருக்கிறது. விதை நெல்லில் நேர்த்தியான விதை நெல் எந்த விதை நெல் என்று கண்டுபிடிக்க வேண்டி இருக்கிறது. விதைகளை நீரில் ஊற வைக்க வேண்டி இருக்கிறது. நாற்றங்காலில் அந்த விதையை வீச வேண்டி இருக்கிறது. நாற்றங்காலிலே இருந்து நாற்றாக அவற்றை எடுக்க வேண்டி இருக்கிறது. அந்த நாற்றை பெண்கள் எடுத்துக்கொண்டு போய் ஒரு இடத்தில் நட வேண்டி இருக்கிறது. பிறகு நாற்றை முடிச்சு கட்டுதல் என்று முடித்து கட்ட வேண்டி இருக்கிறது. பிறகு வயல் நிலத்தில் முடிச்சு வீசுதல் என்று கொத்தாக அந்த நாற்றை பெண்கள் வீசுவார்கள். அப்படி வயல் நிலத்தில் முடிச்சு வீசுதல் நடக்கிறது. பிறகு நடவு நடுதல், இவ்வளவு இடைவெளி விட்டு நட வேண்டும் என்று நடவு நடுதல் நடக்கிறது. இடையிலே களை வருகிறது, களை எடுத்தல் என்ற ஒரு வேலை இருக்கிறது. அதற்கு உரமிடுதல் என்று ஒரு வேலை இருக்கிறது. இதை எலி தின்னுவதற்கு வருகிறது. எலியிடமிருந்து வயலை காப்பாற்றுவதற்கு பாம்பு வளர்ப்பது உட்பட ஒரு வேலையை விவசாயி செய்ய வேண்டி இருக்கிறது. நீர் தட்டுப்பாடு இன்றி அது வளரும்படியாக பார்த்தினால் கதிர் முற்றுகிறது. பிறகு கதிரை அறுக்க வேண்டி இருக்கிறது. பிறகு அதை கட்டுக்கட்ட வேண்டி இருக்கிறது.
அந்த கட்டை ஒரு தலையில் வைத்து பெண் சுமந்து வர வேண்டி இருக்கிறது. களத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டி இருக்கிறது, கதிரடிக்க வேண்டி இருக்கிறது, பயிரை தூற்ற வேண்டி இருக்கிறது, பிறகு பதற்றை பிரிக்க வேண்டி இருக்கிறது, பிறகு மூட்டை கட்டுதல் என்று அந்த நெல்லை மூட்டை கட்ட வேண்டி இருக்கிறது. அந்த நெல்லை கொண்டு வந்து புழுங்கல் அரிசிக்கு நெல்லை ஊற வைத்தல் இருக்கிறது, நெல் அவித்தல் இருக்கிறது, களத்தில் காய வைத்தல் இருக்கிறது, மழையிலிருந்து பாதுகாத்தல் இருக்கிறது, நெல் குத்துதல் நடக்கிறது, நொய்யின்றி அரிசியாக வேண்டி இருக்கிறது, அரிசியானதை மூட்டையில் மறுபடியும் கட்ட வேண்டி இருக்கிறது, அதை விற்பனைக்கு கொண்டு வர வேண்டி இருக்கிறது, அதை எடை போட்டு ஒருவர் வாங்க வேண்டி இருக்கிறது. அந்த அரிசியை ஊற வைத்து அந்த அரிசியை கழுவி அதில் கல் நீக்கி அந்த அரிசியை உலையில் போட்டு அதை வடித்து சாதமாக ஆக்கி சோறு சூடு தணிய வைத்து அந்த சோறு இலையிலே வந்து உங்கள் இலையில் உட்காருகிறது என்பதை நீங்கள் ஒரு வினாடி யோசித்து பார்க்க வேண்டும். 52 கஷ்டங்களை பட்டதற்கு பிறகுதான் உன் இலையில் ஒற்றை அரிசி வந்து உட்காருகிறது என்ற பட்டியலை நீ நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு அரிசியை வீணாக்குவதும் நீங்கள் ஒரு கலாச்சாரத்தை கேலி செய்வதன் அடையாளம். இவ்வளவு உழைப்புக்கு பிறகு உழவன் கொடுத்திருக்கிற அந்த அரிசியை வைத்து பொங்கலோ பொங்கல் என்று எல்லோரும் பொங்கி மகிழ்கிறார்கள். அந்த உழவர் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து நம்முடைய சிந்தனையை இன்றைக்கு பட்டிமண்டபத்தில் தொடங்குகிறோம். உழவர் திருநாள் என்பது மகிழ்ச்சியா அல்லது வெறும் நிகழ்ச்சியா என்ற ஒரு வித்தியாசமான தலைப்பை இன்றைக்கு ஜீ தொலைக்காட்சி நமக்கு வழங்கி இருக்கிறது. எனவே உழவர் திருநாள் என்பது மகிழ்ச்சியா நிகழ்ச்சியா என்பது இன்றைய தலைப்பு. அது மகிழ்ச்சிதான் என்பதை எடுத்து ஓதுவதற்காக மிகச்சிறந்த குரல் வளமும் மிகச்சிறந்த புலமை நலமும் உடைய அருமையான பேச்சாளர் சகோதரியார் சுசித்ரா அவர்கள் உரையாற்றுவதற்கு வருகிறார்கள். உங்கள் சார்பில் அவர்களை வருக என்று வரவேற்கிறேன். வாய்க்காடையும் வயல் காட்டையும் படைத்தான் எனக்கென கிராம தேவதை, தெம்மாங்கையும் தெருக்கூத்தையும் நினைத்தால் இனித்திடும் வாழும் நாள் வரை. குழந்தைகள் கூட குமரியுமாட மந்த மாருதம் வீசுது, மலைய மாருதம் பாடுது. ஓ பூ பூக்கும் மாசம் தை மாசம், ஊரெங்கும் வீசும் பூவாசம். பொங்கலு பொங்கலு வெக்க மஞ்சள மஞ்சள எடு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சி, புஞ்சையும் நஞ்சையும் இந்த பூமியும் சாமியும் இனி நம் கட்சி நம் கட்சி நம் கட்சி. உலகெங்கும் வாழும் ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொண்டு, நடுவர் உள்பட மேடையில் வீற்றிருக்கும் பெரியோர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒன்று. உழவர் திருநாள் என்று சொல்லக்கூடியது இன்றைய சூழலில் நமக்கு மகிழ்ச்சியை தருகிறதா அல்லது அது ஒரு நிகழ்ச்சியாக இருக்கா அப்படிங்கிறது. ஆனால் உண்மையிலேயே இந்த உழவர் திருநாள் என்று சொல்லக்கூடிய தைப்பொங்கல் நமக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒன்றுதான். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன் தெரியுமா? முதல்ல நமக்கெல்லாம் மகிழ்ச்சினா என்ன வேணும்? லீவு வேணும். 4 நாள் விடுமுறை அரசாங்கமே நமக்கு தருகின்றது. எந்த தொலைக்காட்சியை திருப்பினாலும் சிறப்பான பல நிகழ்ச்சிகள் இந்த பொங்கலுக்கு நமக்கு மகிழ்ச்சியை தருகின்ற பொழுது அது வெறும் நிகழ்ச்சின்னு இவர்கள் பேச வந்திருக்காங்களே, இவர்களை என்ன சொல்லுவது? ஒண்ணுமில்ல, மகிழ்ச்சியாக இருப்பதனால் தானே இந்த பட்டிமண்டப மேடைக்கே நம்ம வந்திருக்கோம். இந்த பட்டிமண்டப நிகழ்ச்சியே நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றதல்லவா? அதனால் பொங்கல் மகிழ்ச்சியானது. நமக்கு மகிழ்ச்சியா இருந்தா போராதுமா, கேட்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியா இருந்தாதான் அது உண்மையில நல்ல நிகழ்ச்சி. 52 பாயிண்ட் அள்ளி விட்டுருக்கீங்க ஐயா. மகிழ்ச்சி இல்லாம இருக்குமா கேட்கிறவங்களுக்கு? வாழ்க்கையில எதுக்கு நம்ம இவ்வளவு உழைக்கிறோம்? ஒருவேளை நல்ல சாப்பாடு சாப்பிடத்தான் இத்தனை உழைப்பு. ஒரு வேளை என்ன 3 வேளைன்னு சொல்லுங்க. 3 வேளை ஏங்க? சில பேர் 5 வேளையெல்லாம் சாப்பிடுறாங்க. நீங்க வேற எல்லா வேளையா எந்த வேளையாக இருந்தாலும் நல்லா சாப்பிடணும்.
அந்த மாதிரி உணவுக்குன்னு வேற பண்டிகை ஏதாவது இருக்கா? எவ்வளவோ உணவு இருக்கு. பீட்சா இருக்கு, பர்கர் இருக்கு, கேக் இருக்கு. ஆனா ஹாப்பி கேக் அப்படின்னு யாராவது சொல்றோமா? இனிய பீட்சா நல்வாழ்த்துக்கள்னு சொல்றோமா? இனிய பர்கர் திருவிழா நல்வாழ்த்துக்கள்னு சொல்றோமா? கிடையாது. பொங்கலுக்கு மட்டும்தாங்க அந்த பெயர். அதனால உணவு பண்டிகை இரண்டையும் சேர்த்து கொடுப்பது இரட்டிப்பு மகிழ்ச்சியை நமக்கு தரக்கூடிய இந்த பண்டிகை. நமக்கு மேல் இருக்கக்கூடிய சூரியனை வழிபடுவதும், நமக்கு உணவு அளிக்கும் உழவர்களை நாம் போற்றுவதும், நமக்கு கீழ் உள்ள 5 அறிவு கொண்ட மாடையும் நாம் வழிபடுவது இந்த பொங்கல் திருவிழாவின் திருத்தம். கீழே உள்ள என்று நினைக்காதீர்கள், கீழே உள்ளது என்று நினைத்து கொண்டிருக்கிற மாடுகளையும். அப்படி மாடுகளையும் கொண்டாடுவது இந்த பொங்கல் பண்டிகை. ஒரு மாடோட பெருமை என்னங்க, எவ்வளவு அழகா நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டுல சொல்லும் பொழுதே, தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக பிரிப்பது பசுவோட வேலையா, அது பிரித்தாலும் பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூளையப்பா. சாணம் விழுந்தா உரம் பாரு, எருவை எரிச்சா திருநீரு, உனக்கு என்ன வரலாறு, உண்மை சொன்னா தகராறு, நீ மாடு போல உழைக்கலையே, நீ மனுஷனை நினைச்சு நினைக்கலையே. எவ்வளவு அழகான பாடல். தன் ரத்தத்தில் ஒரு பாதி பாலாக தருவது பசுமாடுங்க. அப்படி அந்த மாடுகளை எவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணுவாங்க. அதை பார்க்கறதுக்கே கண்கொள்ளா காட்சி. அதோட கொம்பை சீவி அழகா அந்த கொம்புக்கு ஒரு பெயிண்ட் அடிச்சு, அதுக்கு அழகா அலங்கார காலில் ஒரு சலங்கை கட்டி, கழுத்துல மாலையெல்லாம் போட்டு, பட்டு துணி எல்லாம் போட்டு, அப்படி வீட்டு வாசல்ல கூட்டிட்டு வரும்போதே அவ்வளவு அழகா இருக்கும். ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு தாய் அலங்காரம் செய்வாளோ அது போல அந்த பசுமாடுக்கோ காளை மாடுக்கோ அலங்காரங்களை செய்து அவர் அழைத்து வரும்போது அது நமக்குள்ள மகிழ்ச்சியை தானேங்க கொடுக்குது. அது எப்படிங்க நிகழ்ச்சியாக இருக்கு? தை பிறந்தால் வழி பிறக்கும்னு ஒரு பழமொழி. மார்கழி மாதத்துல பூசணி பூன்னு ஒண்ணு வைப்பாங்க. அந்த பூசணி பூல கூட ஒரு விஷயம் இருக்கு. அதை வைக்கிற விதத்துல இருந்து வீட்டுல திருமணமான பெண் இருக்கா இல்லையாங்கிறத வெளியோருக்கு தெரிவிப்பதுதான் அந்த மரபு. அப்போ அந்த பூவை பார்ப்பாங்க, ஓ இந்த வீட்டுல கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு இருக்கு போல இருக்கு என்று சொல்லி தை மாதத்தில் காணும் பொங்கலாக பெண்ணையோ அந்த வரனையோ கண்டு அதன் பின் நிச்சயிக்கப்பட்டு அந்த பெண்ணுக்கு ஒரு வழி பிறப்பதினால் அந்த ஆணுக்கும் ஒரு வழி பிறப்பதினால் தை பிறந்தால் வழி பிறக்கும். கல்யாணங்கிறது மகிழ்ச்சின்னு சொல்றீங்களா? சொல்லிக்க வேண்டியதான் ஐயா. கல்யாணம் ஆக போறவங்களுக்கு எல்லாம் பாவம் ஐயா, விட்டுருங்களேன். அப்படி ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டியதுதான். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாம எப்படி? அப்படி பல விதத்தில் நல்வழியை தரக்கூடிய இந்த தை திருநாள் நமக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா உழவர்களை விட வேற யாருங்க நமக்கு? கடவுளெனும் முதலாளி, கண்டெடுத்த தொழிலாளி, விவசாயி. விவசாயி விவசாயம்ங்கிறது மட்டும் இல்லைன்னா இந்த பாரத தேசமே கிடையாது. இந்த தேசத்தின் ஆணி வேராக இருக்கக்கூடியது விவசாயம். அதை செய்யக்கூடிய உழவர்களை நாம் போற்றி அவர்களையும் வழிபடக்கூடிய ஒரு திருநாள் இந்த தை திருநாள் என்றே சொல்லலாம். அது போல மாட்டு பொங்கல்னு சொன்னா, பொதுவாக எம் மனசு தங்கம், ஒரு போட்டியின வந்து விட்டா சிங்கம். பொதுவாக என் மனசு தங்கம், ஒரு போட்டியின வந்து விட்டா சிங்கம். வெற்றி மேல் வெற்றி வரும், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் அப்படின்னு கொண்டாட வேண்டிய இந்த ஜல்லிக்கட்டு, இவ்வளவு வீர விளையாடல்கள் நமக்கு இருக்கு. இந்த பொங்கலின் பெருமையில் நாம் அந்த மகிழ்ச்சியில் நிச்சயமாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய உழவர்களையும் அவர்கள் நமக்காக உழைப்பதையும் நினைத்து அவர்களை போற்றுவோம். ஏற்கொண்டு உழைக்கும் அவன் சீர்கொண்டு வாழ்ந்திடவே உள்நாட்டு உற்பத்தியை உளம் கொண்டு வாங்கும் சிறு தொண்டை நாம் புரிவோம் என்று சொல்லி இன்றைய தினம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக அந்த பொங்கல் பண்டிகையே நடக்கிற அந்த அனுபவத்தை தன்னுடைய பாடல் மூலமாக பேச்சு மூலமாக நம்முடைய கண் முன்பு கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இப்போ
இது மகிழ்ச்சி என்று சகோதரி பேசியதற்கு மறுப்பாக, அது நிகழ்ச்சி என்று பேசுவதற்காக நம்முடைய புலவர் சாந்தாமணி அவர்கள் வருகிறார்கள். வாங்க. உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஜீ தமிழ் நேயர்கள் அத்துணை பேருக்கும் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய சூழலில் உழவர் திருநாள் என்பது மகிழ்ச்சியா நிகழ்ச்சியா அப்படிங்கிறதாங்க கேள்வி. வேளைக்கு பசிக்கும்போது சோறு வேணும்னா உழவர் வேணும். ஆனால் அந்த உழவரை நம்ம கொண்டாடுறோமா? என்னமோ பாட்டு மட்டும் நீங்கள் பாடிட்டீங்க, கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயின்னு பாடிட்டு போயிட்டீங்க. அப்போ கடவுளுக்கு அடுத்தபடியாக கொண்டாட வேண்டியவர்கள் அந்த உழவர்கள் தாங்க. அந்த உழவர்களை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோமா? மறந்து தானே போயிருக்கிறோம். அப்போ மறந்த ஒன்றை கொண்டாடுகிற தினம் எப்படிங்க மகிழ்ச்சியாக இருக்குது? எப்படி மகிழ்ச்சியாக இருக்குது? அதனால தான் நாங்கள் அதை ஒரு நிகழ்ச்சின்னு சொல்கிறோம். நீங்கள் சொன்னதுக்கே நானும் பதில் சொல்கிறேன். மரபு மாறாமல் கொண்டாடினால் மகிழ்ச்சிங்க. இன்னைக்கு மரபை மறந்து உட்கார்ந்துருக்கிறோம். அந்த வருத்தத்தில் தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். எங்கள் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆக்கி எரிச்சா ஆம்பளைக்கு சந்தோஷம், பூசி வலிச்சா பொம்பளைக்கு சந்தோஷம், புத்தாடை உடுத்துனா பிள்ளைகளுக்கு சந்தோஷம். ஆனால் என்னமோ அங்கே ஜீ தமிழில் எங்கள் 2 பேரையுமே மோதிடுறீங்க. அது ஒரு வருத்தமாகவும் எனக்கு இருக்குது. ஆனாலும் பேசித்தான் ஆகணும். நீங்கள் இவ்வளவு பட்டியல் போட்டீங்கல்ல, வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டுக்கு சுண்ணாம்பு பூசணும், வெள்ளை அடிக்கணும். ஏன்னா சுண்ணாம்பு கிருமி நாசினி. வருஷம் கூடி வீட்டை சுத்தம் பண்ணாமல் இருக்கிறோம் நம்ம. அந்த வருஷத்தில் ஒரு நாள் எல்லாம் சுத்தம் பண்ணி வேண்டாத குப்பையெல்லாம் இந்த சுற்றுச்சூழல் பாதிச்சிடக்கூடாதுன்னு தீ வச்சு எரித்து அது போகி பண்டிகைன்னு கொண்டாடி குட்டிச்சவருக்கும் கூட சுண்ணாம்பு பூசணுங்க. இதுதானே மரபு. செஞ்சீங்களா சுசித்ரா? மனசாட்சிப்படி யோசிச்சு பாருங்க. எல்லாம் பெயிண்ட் அடிச்சிட்டோம். 10 வருஷத்துக்கு லேமினேஷன் பண்ணி வச்சுட்டோம் வீட்டை. சுண்ணாம்பு பூச மறந்தோம். கொரோனா வந்து உட்காந்துச்சு. வீட்டுக்கு லேமினேட் பண்ணீங்க, கொரோனாவுக்கு லேமினேட் பண்ணீங்களாம்மா? அப்போ மரபை மறந்த ஒரு விழா எப்படிங்க அது மகிழ்ச்சியாக இருக்குன்னு நான் கேட்குறேன். இதில் லீவ் விட்டா மகிழ்ச்சியாம சகோதரிக்கு நான் மறுக்கலை. லீவ் விட்டா 5 நாள் லீவு, 4 இல்லை மாற்றிக்கோ, 5 நாள் லீவு. என் மாணவர்களுக்கு ஒரே கொண்டாட்டம். 5 நாள் சம்பளத்தோட லீவுங்க. எனக்கு பர்வீனுக்கு கொண்டாட்டம். இந்த வாரமெல்லாம் நிகழ்ச்சி, நடுவருக்கு கொண்டாட்டம். ஆனால் உழவர்கள் கொண்டாட்டமாக இருக்கிறாங்களா? இதுதாங்க என்னுடைய கேள்வி. உழவர்கள் கொண்டாட்டமாக இருக்காங்களா? கர்நாடகா கையை விரிச்சிடுது தண்ணி இல்லைன்னு. மழையை நம்பி விதைச்சா மழையும் போய்ச்சிடுது, மழையும் வரல. அதை நம்பித்தான் அவன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும். பாடுபட்டு வருஷத்தினுடைய பலன் நீங்கள் சொன்ன மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறா. தை பிறக்குது. ஆனால் என் உழவனுக்கு வழி பிறக்கலைங்க. விளைவிக்கிறா தக்காளி 10 ரூபாய்க்கு விற்கிது, தங்கம் 42,000க்கு விற்கிது. எப்படிமா வாங்குவா? கடனோ உடனோ வாங்கி டிராக்டர் வாங்கி நிலத்தை உழுலான்னு சொல்லி டிராக்டரை வாங்கிட்டான். விளைஞ்சதை வச்சு அவனால் வட்டி கட்ட முடியல. ஒரு 50,000 பாக்கிங்க. வங்கிக்காரன் வந்து டிராக்டரை தூக்கிட்டு போயிட்டான். போனானா இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 50,000 கட்ட முடியலன்னு சொல்லியே டிராக்டரை வங்கிக்காரன் தூக்கிட்டு போயிருக்கிறா. வருத்தத்தோடு இந்த மேடையில் நான் பதிவு செய்யறேங்க. 9,000 கோடி ஒருத்தர் கடனை வாங்கிட்டு ஓடி போய் வெளிநாட்டில் உட்காந்துட்டு அரை ட்ரௌசர் ஓட்டுட்டு கண்ணுக்கு கண்ணாடி ஓட்டுட்டு செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சிட்டு சூரிய குளியல் நடத்திட்டு இருக்கிறாரு. அவரை ஒன்றும் செய்ய முடியலையே. இது எப்படிமா மகிழ்ச்சியாக இருக்குன்னு நான் கேட்குறேன். நீங்கள் பொங்கல் வைக்கிறோன்னு சொன்னீங்க. தமிழன் நன்றி மறவாதவன். அக்ரிணை உயிருக்கும் கூட நன்றி செலுத்துவதற்காகத்தான் பொங்கலை கொண்டாடுறோம். நீங்கள் இதில் இன்னொன்று மாட்டை பற்றி ரொம்ப அழகாக சொன்னீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். மாட்டுக்கு நம்ம வேண்டாத பொருள்களை எல்லாம் தர்றோம். பயிரை விளைவிக்கிறோம், நெல்மணியை நாம் எடுத்துக்கிறோம், வைக்கோலை மாட்டுக்கு கொடுக்குறோம். அந்த நெல்லில் உமியை எடுத்து தவிடாக்கி மாட்டுக்கு கொடுக்குறோம், அரிசியை நாம் வச்சுக்கிறோம்.
இலையில வச்சு அந்த அன்னத்தை சாப்பிட்டுட்டு இலைய மாட்டுக்கு கொடுக்குறோம். வேண்டாத பொருளை எல்லாம் வாங்கின அந்த மாடு நீங்கள் சொன்ன மாதிரி எதை தருது? தன்னுடைய ரத்தத்தையே பாழாக்கி அமிர்தத்தை நமக்கு கொடுக்குது. அப்போ அந்த மாட்டுக்கு நம்ம நன்றி செய்வதற்கு பொங்கல் வைக்கிறோம். வச்சிங்களா சுசித்ரா? வச்சிங்களா? நான் அன்பு சகோதரியை கேட்டேன், ஆனந்தியை கேட்டேன். வந்ததையும் சொன்னாங்க, அக்கா நான் பொங்கல் வச்சுட்டேங்க்கா அப்படின்னு. அப்படியாம்மா, எப்படி பொங்க வைக்கணும்? மரபு எப்படி? அடுப்புக்கல் மூட்டி விறகடுப்பு வச்சு புதுப்பானை வாங்கி பானையை அலங்காரப்படுத்தி அதில் புது நெல் எடுத்து உரல்ல இடிக்கணும். உரல்ல இடித்து அரிசியாக்கி பொங்க வச்சு மாட்டுக்கு கொடுக்கணும். அப்படி தான் வச்சுருப்பாங்களோன்னு நினச்சிட்டு, அப்படியாம்மா எந்த திசையில் விழுந்ததுன்னு கேட்டேன். பொங்கல்னாலே நம்ம எதிர்பார்க்கறது அந்த பானையில் பொங்கும்போது ஒவ்வொரு விவசாயியும் அப்படியே ஒரு நிமித்தம் பார்ப்பா. வடக்க பொங்கோன்னு கிழக்க பொங்கோன்னு கடவுளேன்னு அத்தனை கடவுளையும் வேண்டுவா. தெற்கையோ மேற்கையோ விழுந்துடக்கூடாது. ஏன்? வடக்கையும் கிழக்கையும் விழுந்தா வரவு, தெற்கையும் மேற்கையும் விழுந்தா செலவு. அதனால தெற்கை விழக்கூடாது மேற்க விழக்கூடாதுன்னு அப்படி ஒரு நிமித்தம் பார்ப்பா. அந்த பானை வைக்கும்போது அப்படி வச்சிடலாமேம்மா. அந்த மரபையும் மீற மாட்டாங்க. பானையை வைக்கும்போது சுற்றி சுற்றி வந்து பார்ப்பாங்க, அந்த வட்டம் சரியா இருக்குதா, ஊற்றி வச்ச தண்ணி கரெக்டாக. ஏன்னா அதை வச்சு தாங்க நிமித்தம் பார்ப்பாங்க. நான் அதனால தான் கேட்டேன், எந்த திசையிலமா பொங்குச்சுன்னு கேட்டேன். வடக்க பொங்குச்சுன்னு சொல்லிச்சேன் சகோதரி. எனக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏம்மா இந்த காலத்துலேயும் அடுப்பெல்லாம் மூட்டி பொங்கல் வச்சிங்களானே? இல்லைங்கக்கா குக்கர்லேயே வச்சுட்டேனுது. ஏம்மா குக்கரில் பொங்கல் பொங்கவே பொங்காதேமான? இல்லைங்கக்கா விசில் வடக்கு தூக்கி அடிச்சுதுங்கக்கா, அது வடக்க பார்த்து பொங்குச்சுன்னு பண்ணிட்டேங்க்கான்னு சொல்லி அந்த மரபுகளையே மறந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிற ஒரு பண்டிகை எப்படி மகிழ்ச்சியை தரும் அப்படிங்கிறதாங்க எங்களுடைய கேள்வி. அன்னைக்கெல்லாம் விதைக்கும் போது என் பாட்டன் முப்பாட்டன் விதைச்சா என்ன சொல்லி விதைச்சா? கண்டவர்கள் தின்னது போக, காத்தவர்கள் தின்னது போக, கள்வர்கள் தின்னது போக விளையோன்னு சாமின்னு சொல்லி விதைச்சா. அதாவது ரோட்டில் போக வர்றவங்க பசியாக இருந்ததுன்னா 4 கதிரை எடுத்து அப்படியே கசக்கி வாயில் போட்டுட்டு போவாங்களா. கண்டவர்கள் தின்னது போக, காத்தவர்கள் அந்த பயிரை காக்கிறான் பாருங்க, அவன் பசின்னு சொன்னான் 4 கதிரை அறுத்து தேய்ச்சி சாப்பிடுவானா. திருடர்கள் கள்வர்கள் இவங்கெல்லாம் சாப்பிட்டது போக விளையோணும் ஜாமின்னு சொல்லி விதைத்த இந்த மண்ணிலே இன்னைக்கு அதிகாரிகள் ஆட்டையை போட்டது போக, அலுவலர்கள் ஆட்டையை போட்டது போக என எல்லாம் இடைத்தரகர்கள் வந்துட்டாங்க. இடைத்தரகர்கள் வந்து நேரடி விற்பனை இல்லாமல் அவன் பாடுபட்ட அந்த உழைப்புக்கு முழு கூலி இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சியா இல்லைன்னு சொன்னா எப்படிங்க பொங்கல் திருநாள் மகிழ்ச்சியா இருக்குங்கிறதாங்க எங்களுடைய கேள்வி. 3 வேளை சோத்துக்கு அவன் சேற்றிலே கால் வைத்தால் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும். ஆனால் அப்படிப்பட்ட விவசாயி இன்று அரைக்கோவணத்தோடும் இருக்க இடம் இல்லாமல் போராடுகின்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது எப்படி அந்த உழவர் தினம் மகிழ்ச்சியாக இருக்கும்? அது ஒரு நிகழ்ச்சி தான் என்று சொல்லி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு கிராமத்து வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண் முன்பாக கொண்டு வந்து சகோதரியார் அப்படியே நிறுத்தினாங்க. படம் பிடிச்சு காட்டுற மாதிரி அந்த கிராமத்து விவசாயி எப்படி இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நிலையை அழகாக கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கு விவசாயிகள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வேதனையையும் அவங்களுடைய பேச்சில் அவங்க வெளிப்படுத்தினாங்க. ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். இதுக்கெல்லாம் பதில் சொல்வதற்காக நல்ல பேச்சாளரும் ஊடகங்களில் அதிக புகழ் பெற்றவரும் சகோதரி ஆனந்தி ஐயப்பன் அவர்கள் இப்போது உரை நிகழ்த்துவதற்காக வருகிறார்கள். அவர்கள் மகிழ்ச்சி என்ற அணியிலே பேச வருகிறார்கள். உலகெங்கிலும் இருக்கும் ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பான நடுவர் அவர்கள், சபையில் இருக்கும் பேச்சாளர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உழவர் திருநாளை எதுக்கு இப்போ செலிப்ரேட் பண்ணுறோம்? மதர்ஸ் டே ஏன் செலிப்ரேட் பண்ணுறோம்? அம்மாவை மறந்துட்டோம்
அதனால ஒரு நாள் மதர்ஸ் டேக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்கலைங்க. இப்போ பிறந்த தினத்தை யாரும் மறக்கல. டெய்லியும் இன்னைக்கு பிறந்திருக்கோம், நான் இந்த உலகத்தில் பிறந்திருக்கேன் கிடையாது. வருஷத்துல ஒரு நாள் அந்த பிறந்த நாள் வரும்போது எதுக்காக நான் பிறந்தேன், என்னுடைய நோக்கம் என்ன இந்த வாழ்க்கையில, என்னுடைய பயணம் எப்படி இருக்கணும், அது ஒரு சிந்தனை வர்றதுக்காக தான் அந்த ஒரு நாளே தவிர நான் பிறந்திருக்கேங்கிறது எனக்கு ஞாபகப்படுத்துவதற்காக அல்ல. அதே மாதிரிதான் உழவர் திருநாளையும் நான் பார்க்கிறேன்னா, உழவர்களை வந்து நாங்கள் மறக்கலை. அந்த உழவர்கள் செஞ்ச எல்லா விஷயத்தையும் இப்போதைக்கு நம்ம ஒரு டாக்டரா இருக்கோமா, இன்ஜினியரா இருக்கோமா, அவங்க தொழில இருந்தாலும் கூட இன்றைய நாளில் மறுபடியும் நான் சாப்பாடு எடுத்து வைக்கும்போது, மற்ற நாளில் பொங்கல் சாப்பிடும்போது அங்கே இருக்க மிளகு லைட்டாக கடிக்கும் போது என்னடா இது காரம் அப்படின்னு இருக்கும்போது கூட, பொங்கல் அன்னைக்கு அந்த பொங்கலை சாப்பிடும்போது இன்னைக்கு பொங்கல் திருநாள் அல்லவா, இன்னைக்கு என் தட்டில் இந்த பொங்கல் இருக்கிறதுக்கான காரணம் அந்த உழவன் அல்லவான்னு நினைச்சு பார்க்கறதுக்காக தான் இந்த பொங்கல் திருநாள். அந்த ஒரு நாளையும் நீங்கள் வந்து உழவர்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னா அந்த செலிப்ரேஷனும் கூடாதுன்னா அப்போ எதை தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? பொதுவாக ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு துக்கம் நடந்துருச்சு அப்படின்னா என்ன சொல்வோம், துக்கத்திலே வாழ்ந்துடலான்னு முடிவெடுப்போமா? மாட்டோம். துக்கம் இருக்கிற அந்த வீட்டில் கொஞ்ச நாளில் ஏதாவது ஒரு விசேஷம் வரணுங்க, அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு மறுபடியும் மகிழ்ச்சி வரணும்னு தான் ஏற்பாடு செய்வோம். அதே மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி உழவர்களுக்கு கஷ்டங்கள் இருக்குது. காலம் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக கஷ்டப்படும் போது இந்த ஒரு நாள் நீங்கள் லீவ் எடுங்க, அந்த கடவுளுக்கு அதை படைங்க, ஆடிக்கிட்டு சந்தோஷமா இருங்க. உங்களோட சந்தோஷத்தில் நாங்களும் பங்கெடுக்கிறோம் அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறது தாங்க இந்த பொங்கலும் கூட. அப்படிப்பட்ட பொங்கல்லையும் நான் துக்கமாக இருப்பேன், இது வெறும் நிகழ்ச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நம்ம தட்டுக்கு வர அந்த சோறை பார்த்து ஒரு நிமிஷம் அந்த உழவரோட மகிழ்ச்சியை நம்ம நினச்சி பார்க்க வேண்டாமா? அந்த ஒரு நாள் அவங்களோட மகிழ்ச்சினாலும் நமக்கு அது ஓராண்டு கால மகிழ்ச்சி அல்லவா? ஐயா, இப்போ நீங்கள், நான், மோகசுந்தரம் ஐயா நம்ம எல்லாரும் சேர்ந்து பப்ஜி, லூடோ இதெல்லாம் இப்போ விளையாண்டுட்டு தான் இருக்கோம், கரெக்டா? அப்படிப்பட்ட விளையாட்டுகள் இருந்து ஒரு நாள் வெளியில வந்து அந்த உரி அடிக்கிறது, இல்ல வந்து இந்த ஜல்லிக்கட்டை பாக்குறது, இது எல்லாமே பொங்கல் தினத்தப்பதான். மோகனசுந்தரம் ஜல்லிக்கட்டுல நிக்கிறத அதை நினைச்சு பார்க்கும்போது பொங்கல் பிரமாதமா இருக்கு. ஐயா, அவருக்கு துணிவு ஜாஸ்தி. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க, அவரோட துணிவுக்கு முன்னாடி ஏதாவது நிக்க முடியுமா? காளமாடு நிக்குமா சார்? இந்த பொங்கல் அன்னைக்கு மட்டும்தான் சார் இந்த மாதிரி விளையாட்டுகளை வந்து நம்ம பார்க்கவே செய்கிறோம். அப்படியும் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு விளையாட்டுகள் இருந்தது கூட தெரியாது. மயிலாட்டம், ஒயிலாட்டம் எல்லாம் இந்த மாதிரி பண்டிகை காலத்துல தான் பார்க்க முடியுது. அந்த கலைஞர்கள் எல்லாம் இந்த திருவிழாக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. இந்த திருவிழா காலத்துல எல்லா இடத்துலையும் அவங்கள கூப்பிடுவாங்க. அந்த வாய்ப்பையும் தட்டி பறிச்சுட்டா எங்க போய் அவங்க பொழப்பு நடத்துவாங்க சார்? இன்னொன்று, ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்ரிகல்ச்சரல் லேண்டு இப்போ இருக்கிற அளவுக்கு இல்லை. நம்ம ட்ரெயினில் போகும்போதெல்லாம் பார்க்கும்போது பச்சை பசேல்னு இருக்கும். இப்போ அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் அப்போ இருந்ததை விட இப்போ இருக்கிற பாப்புலேஷன் ஜாஸ்தி தான். விவசாயம் அவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னா அப்போ இருந்ததை விட இப்போ இருக்கிற கம்மியான அந்த லேண்டில் எப்படி சார் விவசாயம் பண்ண முடியும்? அக்ரிகல்ச்சருக்காக அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் வந்து வளர்ந்துருக்கு, அத்தனை மெஷினரி வந்திருக்கு சார். இப்போ வெயிலில் விவசாயி அவ்வளவு நேரம் நிற்கணும் கூட அவசியம் இல்லை. அந்த இடத்துல அத்தனை மிஷின்ஸ் வருது. 3 நாள் நம்ம வந்து அறுவடை செய்வோம், அதை இப்போ 1 மணி நேரத்திலேயே அறுவடை செய்ய முடிகிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. எப்பவுமே சொல்லுவாங்க சார், நீட் இருக்கும்போது தான் அதுக்கான சொல்யூஷனும் சேஞ்சஸும் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி புது புது பிரச்சனைகள் விவசாயத்தில் வரும்போதும் கூட அதுக்கு ஏத்தாற்போல் டெக்னாலஜியும் இன்ஜினியரிங்கும் வளர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. இது எல்லாமே எதற்கு? விவசாயியை சப்போர்ட் பண்றதுக்கு தான். 100 விவசாயி இருந்த இடத்துல இப்போ 50 விவசாயி இருந்தாலும் கூட, 50லேருந்து 5 பேர் ஆனாலும் கூட கடைசி விவசாயி வரைக்கும் அப்படி ஒரு நிலைமை வராது. அந்த ஒரு நிலைமையிலும் அவங்களுக்காகவும் நம்ம பொங்கல் திருநாளை கொண்டாடித்தான் ஆக வேண்டும். அது கண்டிப்பா மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயமே அப்படின்னு சொல்றேன் சார். நிறைய பேர் ஐடி வேலையை விட்டுட்டு கூட அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணி அங்க விவசாயம் செய்யணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. அதாவது வேட்டி சட்டை மட்டுமே போட்டுக்கொண்டு வயல நின்றவர்கள் தாண்டி பேண்ட் சட்டை போட்டும் இப்ப வயலுக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கோம். மொட்டை மாடி தோட்டம் வைக்கிறோம், வீட்டுக்குள்ள ஜன்னல்ல வைக்கிற இடத்துல கடைசி விவசாயின்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா ஜெயில கூட நாங்க செடி வளர்க்குறோம். எப்படியா இருந்தாலும் நாங்க விவசாயத்தை காப்பாத்தோன்னு நம்பிக்கையில இருக்கிற ஒவ்வொருத்தங்களும் இந்த பொங்கல் திருநாள மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உழவன் இல்லாமல் உணவு இல்லை, உணவு இல்லாமல் மகிழ்ச்சியே இல்லை. LHS is equal to RHS. உழவர் திருநாள் கண்டிப்பாக மகிழ்ச்சியே என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
கோடிக்கணக்கான அளவு நிலத்தை வச்சு பண்ணுறது மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் ஒரு செடியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுலேருந்து ஒரு இலை 2 இலை அப்படி பூவு அப்படிலாம் வெளியில் வருதுன்னு சொன்னால் அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி இருக்கு இல்லையா, அந்த அக்ரிகல்ச்சரில் நமக்கு வரக்கூடிய ஒரு ஹாப்பினஸ் இருக்கு இல்லையா. நீங்கள் 1000 ரூபாய் கொடுத்து கடையில் வாங்குற ஒரு ரோஸை விட உங்கள் வீட்டு தொட்டியில் பூத்த ஒரே ஒரு ரோஸு 1 கோடி ரூபாய்க்கு சமம் சார். அந்த ஹாப்பினஸுக்கு என்ன விலை இருக்குது அப்படிங்கிற அந்த விளக்கத்தை அவங்க பேசினாங்க. இப்போ அதெல்லாம் வெறும் நிகழ்ச்சி தாங்க, ஏன்னா எங்களுக்கு லாபகரமான நிகழ்ச்சியாக இருக்கலாம், ஆனாலும் அது நிகழ்ச்சி தான் அப்படிங்கிறத எடுத்து சொல்வதற்காக மலர்விழி அவர்கள் வருகிறார்கள். வாங்க. உழவர் திருநாள் மகிழ்ச்சியா நிகழ்ச்சியான்னு கேட்டிருக்கீங்க, அவ்வளோதானே. மகிழ்ச்சியை அவ்வளவு சத்தம் போட்டு பேசுகிற ஒரே ஆள் அவங்க தான். நடுவர் அவர்களே 2 சூலமங்கலம் சகோதரிகள் இங்கே வந்து பாடினாங்க. முதல்ல நான் TK பட்டம்மாள். உண்மையிலேயே நான் சொல்கிறேங்க, இந்த பொங்கல் நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன தெரியுமா? இளமையில் துணிவு வேண்டும், முதுமையில் வாரிசு வேண்டும் என்பதனை இந்த பொங்கல் திருநாள் நமக்கு கற்றுத்தருகிறது. துணிவும் வாரிசும் இந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற திரைப்படங்கள். எவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சின்னு பேச வந்திருக்கீங்கம்மா. இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சி தான், ரொம்ப சந்தோஷப்படாதீங்க. அதான் நம்ம பரமசிவம்னு ஒரு ஐயா நெல்லையில் இருக்கார்ல, அவர் சொல்லுவார், பண்டிகைகள் என்பது சமூக இளைப்பாறுதல் நிகழ்ச்சி, அவ்வளோதான். நடுவர் அவர்களே வெயிலில் போயிட்டே இருக்கும், கொஞ்சம் நிழல் கிடைச்சா நல்லா இருக்கும் இல்லையா, அந்த நிழல் தான் இந்த பண்டிகை, அவ்வளோதான் நடுவர் அவர்கள். உண்மையிலே நன்றி சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சி. எங்கள் ஐயா சொன்ன மாதிரி நன்றி சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சி. நம்மை படைத்த கடவுளுக்கு நன்றி சொல்லுகிற, நாம் வாழுகின்ற இயற்கைக்கு நன்றி சொல்லுகின்ற, நமக்கு சாப்பாடு போடுகின்ற விவசாயிக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சி. அவ்வளவுதான் இந்த பொங்கல் திருவிழா என்பதை பேசுவதற்காக தான் நாங்கள் வந்திருக்கோம். அம்மா சொன்னீங்களே, கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி. இப்போ எப்படி இருக்காரு உழவர்? எப்படி இருக்காரு? விவசாயி தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறான், மீனவன் தண்ணிக்குள்ளே கஷ்டப்படுறான், மற்றவன்லாம் தண்ணி அடித்து கஷ்டப்படுத்துகிறான். இதுதான் நம்ம நாடு. காலணிகளை ஏசியிலும் காய்கறிகளை தூசியிலும் தருகின்ற தேசம் நம்முடைய தேசம். எங்கம்மா உழவனுக்கு சந்தோஷம் இருக்கும்? தாத்தா ஏர் பிடித்தார், அப்பா கொடி பிடித்தார், பிள்ளை காக்கா பிடிக்கிறார். இதுதான் இந்த தேசம் நடுவர். அதான் சொன்னாங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயல் காட்டில், உயரும் உன் மதிப்பு அயல் நாட்டில். விவசாயிக்கு நாம் என்னங்க மரியாதை கொடுத்தோம்? அவங்க எங்க மகிழ்ச்சியா இருக்காங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி நடுவர்களே. அன்றைக்கெல்லாம் அடுத்தடுத்து வீடுகள் இருந்துச்சு, கோலம் போட்டாங்க, நல்லா இருந்துச்சு. இப்போ அடுக்கடுக்கான வீடுகள். எங்கம்மா மண்பானை வச்சிங்க நீங்க? தீபாவளி பண்டிகைக்கும் பொங்கல் பண்டிகைக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. வாசல் குப்பையா இருந்தா அது தீபாவளி, வாசல் சுத்தமா இருந்தா அது பொங்கல். இன்னைக்கு வாசலே இல்லையே, எங்க சுத்தப்படுத்த போறீங்க? அதுல வேற போடா எல்லாம் விட்டு தள்ளு, பழசை எல்லாம் சுட்டு தள்ளு, புதுசா இப்போ பிறந்தோம் முன்னு எண்ணிக்கொள்ளடாடோய், பாதை எங்கே போனால் என்ன, பயணம் என்ன ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லுடா டோய், ஊதக்காற்று வீச உள்ளுக்குள்ள கூச, குப்பை கூளம் பத்த வச்சு காயலாம், தை பிறக்கும் நாளை விடையும் நல்ல வேலை, பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம், அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச சங்கரும்பு அத்தனையும் தித்திக்கின்ற நாள் தான், பாட்டுக்குயிலு மனசுக்குள்ள பாட்டுக்கென்றும் பஞ்சம் இல்லை பாடத்தான். இன்னும் பாடணுமாம்மா? தை மாதம் நாம் சூரியனுக்கு பொங்கல் வைப்போம், சித்திரை மாதம் சூரியன் நமக்கு பொங்க வைக்கும். இதுதான் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம். சூரியனுக்கும் பெண்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு, ரெண்டையும் அதிக நேரம் உற்று பார்க்கப்படாது. சூரியனுக்கும் தமிழுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு நடுவர்களே. சூரியன் புற இருளை போக்கும், தமிழ் அக இருளை போக்கும் அப்படிம்பாங்க. அன்னைக்கெல்லாம் நம்ம பொங்கல் அட்டை வாங்குவோம், நமக்கு பிடிச்சவங்களுக்கு அந்த அட்டையிலேயே வாழ்த்து எழுதுவோம். அன்பு பொங்க, இன்பம் பொங்க, இனிமை பொங்க, உங்கள் குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சி பொங்க, பொங்கலோ பொங்கல்னு வாழ்த்துவோம், சந்தோஷப்படுவாங்க. இன்னைக்கு எல்லா பண்டிகையும் வாட்ஸ்அப்பில் தான் ஆரம்பிக்குது. இதுதான் அன்னைக்கு பண்டிகைகளாக இருக்குதே, இது எப்படி மகிழ்ச்சி கொடுக்கும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி.
பெரியவங்க கிட்ட ஆசி பெறணும். அதுதான் பண்டிகை நாட்களில் நம்ம வந்து பெரிய விஷயம். பெரிய தாத்தா பாட்டி இருந்தான்னா அவங்க காலில் விழுந்து அப்படி எந்திரிக்கும் போது அந்த பாட்டி காசு கொடுப்பாங்க. அது பண்டிகை காசுன்னே பேர் இல்லையா நடுவர்களே? முதியோர்கள் இருக்கும்போது அந்த பண்டிகை நல்ல மகிழ்ச்சியாக இருந்தது. முதியோர்கள் எல்லாம் கொண்டு முதியோர் இல்லத்தில் விட்டுக்கிட்டு இன்னைக்கு யாருக்கிட்ட போய் நீங்கள் ஆசி வாங்க போகிறீங்க? அதைத்தான் எங்களுடைய கேள்வியாக. நாங்கள் எப்போதுமே முதியோர் இல்லங்களில் இருக்க வேண்டுமே தவிர முதியோர் இல்லங்களில் இருக்கக்கூடாது. முதியோர் இல்லங்களில் முதியோர்களை விட்டுக்கிட்டு பண்டிகை மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு எப்படி பேச வந்திருக்கீங்க என்பதுதான் எங்களுடைய கேள்வி. நீதிபதி, எல்லாருக்கும் சுகர் இருக்குது, சக்கரை பொங்கல் சாப்பிட முடியுதா? அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார், உங்கள் வீட்டில் பொங்கலா, சர்க்கரை இல்லாமல் தருவீங்களா அப்படிங்கிறார். பொங்கலை கூட சக்கரை போட்டு சாப்பிட முடியாத நிலமையில் ஒரு மனுஷன் 15 வயசு வரைக்கும் மதர் சொல்கிறத கேட்கணும், 25 வயசு வரைக்கும் ஃபிகர் சொல்கிறத கேட்கணும், 40 வயசுக்கு மேலே அவன் சுகர் சொல்கிறத தான் கேட்க வேண்டியது இருக்குது. ஒருத்தன் ரேஷன் கடைக்கு போனால் சக்கரை எப்போ வரும்னா, கொஞ்சம்னா உனக்கு வயசு எத்தனை 40, அப்போ வர்ற நேரம் தான் வீட்டுக்கு போ அப்படின்னா. இந்த மாதிரி நிலைமையில் சுகரு, ப்ரெஷரு, கேன்சரு இதெல்லாம் வச்சுக்கிட்டு பண்டிகைகளை எங்கே நாம் சந்தோஷமாக கொண்டாட முடியும் என்று கேட்டால் இல்லை நடுவர் அவர்களே. பண்டிகைகள் என்பது, குறிப்பாக உழவர் திருநாள் என்பது வெறும் நிகழ்ச்சி தான் என்று கூறி அருமையான வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையாக பேசினாங்க. அடுத்தடுத்து வீடு இருந்த வரைக்கும் கோலம் போட முடிஞ்சது. அடுக்கடுக்காக வீடு இருக்கும்போது வாசலே இல்லை, கோயிலத்துக்கு எங்கே போகிறது அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கேள்வி கேட்டாங்க. இன்றைக்கி இருக்கிற இந்த நிலைமையை அவர்கள் ரொம்ப அருமையாக படம் பிடித்து காண்பித்தார்கள். இப்போது அதுக்கு இந்த தரப்புலேருந்து பதில் சொல்கிறதுக்கு துணிவு மிக்க காளை மோகன சுந்தரம் அவர்கள் வருகிறார்கள். உலகெங்கும் உள்ள ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, அவையோர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும். நடுவர் அவர்களே, அதாவது மனசாட்சியே இல்லாமல் பேசுறதுன்றது அந்த 3 பேர் தான். ஒரு பண்டிகையை நிகழ்ச்சின்னு சொல்லக்கூடாது. நம்ம பட்டிமன்றமே நம்மளுடைய மகிழ்ச்சியில் ஒரு நிகழ்ச்சி, அவ்வளோதான். சாந்தாமணி அம்மா எனக்கு தெரியல, அவங்க ஸ்கூலில் வேலை செய்கிறாங்கன்னு நினச்சேன். இப்போ தான் தெரியுது வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறவங்க சங்க தலைவின்னு நினைக்கிறேன். ஏன் வெள்ளை அடிக்கலை, அவங்க கவலையே அவங்க சங்கத்தை பற்றி தான். நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சாப்பாடை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், கழுநீரை பசுக்கு கொடுக்கிறீர்கள், சாப்பாடை நீங்கள் சாப்பிடுகிறீர்கள், இலையை மாட்டுக்கு போடுகிறீர்கள். இந்த மாதிரி யாருக்காக பேசுதுன்னு தெரில. வேணும்னா நாளிலேருந்து நீ மாற்றி சாப்பிடுங்க, கழுநீர் நீங்கள் குடிங்க, சாப்பாடை பசுக்கு போடுங்க. ஏங்க என்ன இருந்தாலும் அது மாடுங்க, ஏதாவது பேசணுமேனு சும்மா பேசக்கூடாது. ரொம்ப விவசாயி பற்றி கண்டவர் தின்றது போக, காவலர் தின்றது போக, கல்வர் தின்றது போக, அது பரவாயில்ல. மலர்வி எதிர்கட்சியில் பேசுகிறவங்களை எதிர்த்து பேசணும், பாயிண்ட் இல்லைன்றதுனால 2 பேரை சூளம் வாங்குகிற சகோதரிகள்னு கேபி சுந்தராமாள் மாதிரி பேர் காமிச்சோன்னா அந்த அம்மா ஆரம்பிக்கும் பாரு, அது மாதிரி வணக்கம் கூட சொல்ல, அதுக்கு முன்னாலே பாட்ட ஆரம்பிச்சிச்சு. சார் ரொம்ப தெளிவாக இருக்கும் சார். உழவர் திருநாள் மகிழ்ச்சி. இன்றைய சூழ்நிலையில் எந்த சூழ்நிலையிலையும் பண்டிகை என்பது மகிழ்ச்சி தான். எங்கள் ஜிஎம் கிட்ட போய் நானே கேட்டேன், சார் போகிக்கு லீவுன்னு. அவர் தமிழ் அவ்வளோ வராது அவருக்கு. வாட் அப்படின்னாரு, போகி அன்றைக்கி என்ன மேன் பண்ணுவேன் அப்படின்னாரு. பழையன கழிதலும் அலசனை, குப்பை கொளுத்தத்துக்கு எதுக்கியா லீவு போயா அப்படின்னாரு. ஆக்சுவலாக நான் மாட்டு பொங்கலுக்கு லீவு கேட்கணும்னு நினச்சிருந்தேன். அவன் வேறு ஏதாவது சொல்லிட்டு போகிறான்னு பயந்து வந்துட்டேன். 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ பச்சரிசி, ஒரு கரும்பு 1000 ரூபாய் வாங்கி பீரோவில் பூட்டி வச்சுட்டு இங்கே வந்து அது வெறும் நிகழ்ச்சின்னு சொல்கிறது உண்மையிலேயே நன்றி இல்லாதவங்க செய்கிற செயல். சார், மற்ற பண்டிகைகள் மதம் சார்ந்தது, பொங்கல் திருநாள் தான் மண் சார்ந்தது. அதை நிகழ்ச்சின்னு சொல்கிறது, அமெரிக்காவில் இருக்கிறவன் பொங்கலை நினைக்கிறான் சார். அங்கே 3க்கும் மேற்பட்ட மாநிலங்களில் அரசு விடுமுறை பொங்கல். நாசா செவ்வாய் கிரகத்தில் ஒரு கல்லை கண்டுபிடிச்சி அதுக்கு பொங்கல்னு பேர் வச்சிருக்குது, உண்மை. ஆக பொங்கல் என்பது மிகப்பெரிய கொண்டாட்டம். அது உங்களுக்கு புரியல. சந்தோஷம் என்பது மனதை பொறுத்தது. ஒரு பண்டிகையை சந்தோஷமாக கொண்டாடணும். நீங்கள் சும்மா ஃப்ளாட்டில் இருக்குது கோலம் போட முடியல அதெல்லாம் இல்லைங்க. என் ஒய்ஃபுங்க சாதாரணமாக மார்கழி முழுசாக சர்வெண்ட்டு தான் போட்டுருந்தாங்க கோலம். பொங்கலுக்கு நான் போடுவேன்னு அடமுடிச்சு 1 வாரமாக ஸ்கிரிப்லிங் பேடில் அதை போட்டு பார்த்து ட்ரைனிங் எடுத்து
அதை 4 பேர்கிட்ட காமிச்சு சேங்ஷன் வாங்கி பொங்கல் அன்னைக்கு விடிய காலை 4 மணிக்கு எழுந்துட்டான். கோலம் போட போகிறான்னு விட்டேன். 1 ஹவரில் திரும்பி வந்து என்னை எழுப்பினான். என்னம்மான கோலம் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு சொல்லுங்கண்ணா. போனேன். கோலம் நல்லா இருந்தது. ஆனால் பக்கத்தில் ஒரு கங்காரு படம் வரைஞ்சிட்டான். எதுக்கு கங்காரு பொங்கலுக்குன்னு உள்ளே போனேன். ஏம்மா கங்காரு வரைஞ்சேன்னு. கங்காரு இல்லைங்க, அதே கண்ணு தெரியல உங்களுக்கு இருட்டில், பசுமாடுன்னா. சத்தியமாக அது பசுமாடுன்னு நம்பவே முடியாது. நான் சொன்னேன் இல்லைம்மா காது நீட்டமாக இருக்கேன்னு. அது கொம்பு அப்படின்னா. அப்புறம் சொன்னேன் இது பாரு இல்லை அப்புறம் ஏன் வயிற்றில் குட்டி வச்சுருந்த அப்படின்னேன். குட்டி இல்லைங்க அது மடியினேன். நான் எனக்கு கோவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பண்டிகை எதிர்க்க சண்டை போட முடியாதேன்னு சொன்னேன். இங்கே பார் நீ என்னை விட நிறைய படித்தவ ஒத்துக்கிற. ஆனால் உலகத்தில் இருக்கிற எல்லா மாட்டுக்கும் மடி பின்னால் தான் இருக்கும், நடுவில் இருக்காது. நீ நடுவில் வரைஞ்சிருக்க. ஒன்று அதை மாற்று, இல்லை கோடு கிழிச்சு பாகங்களை குறிச்சிட்டு வந்துடு, மானம் போகுது அப்படின்னு. சார் எல்லாமே மனசை பொறுத்து சார் மகிழ்ச்சி. இவங்க வெறும் விவசாயின்னு மட்டும் பேசுகிறாங்க. அது இல்லை. இந்த பண்டிகை தான் எல்லா தொழிலையும் செய்கிறவர்களுக்கு உதவி செய்கிறது. மண்பானையில் பொங்கல், அந்த தொழிலை செய்கிறவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் சார். நெசவாளர்களுக்கு மிக சிறந்த பண்டிகை சார் இது. நம்முடைய அரசாங்கம் கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான பேருக்கு இலவச சேலை வேட்டி வழங்குது. அப்படின்னா என்ன, அந்த பகுதியில் இருக்கிற நெசவாளர்களுக்கு அது உற்பத்திக்கு ஜாஸ்தி. இது எல்லாமே தெரியாமல் வெறுமனே பேசிட்டு போக முடியாதுங்க. ஃப்ளாட்டில் இருக்கிறோம், அதனால் பொங்கலே இல்லை, அதெல்லாம் சும்மா. நானும் ஃப்ளாட்டில் தான் இருக்கேன், அது இன்னும் மகிழ்ச்சி. எல்லா ஃப்ளாட்டு ஓனரும் மேலே, ஒய்ஃபெல்லாம் வலுக்கட்டாயமாக மேலே கூட்டி போயிடுவாப்பில். அவங்கவுங்க பாட்டுக்கு ஒன்று போட்டு பானை வச்சு பொங்கல் கொண்டாடுவோம். அது பொங்கும்போது ஒய்ஃப் சொல்லுவாங்க பொங்கல் கற்றுங்கன்னு. அரசியல் கூட்டத்துக்கு காசு கொடுத்துட்டு போவாங்கள்ல, அங்கே போயிட்டு போய் தலைவா வாழ்க்கை கற்றுன்னுவாங்கள்ல, அந்த மாதிரி பொங்கல் கற்றுங்கண்ணா. கூச்சமாக அப்படியே பார்த்தேன். வெறும் அந்த எல்லா ஆம்பளைங்களை மட்டும் பொங்கல்னு கற்றணும். அது மகிழ்ச்சி இல்லையா? மகிழ்ச்சி என்பது மனதில் இருக்குங்க. உண்மையிலேயே மாட்டையும் தன்னுடைய குடும்பத்து உறுப்பினராக நினைத்து கொண்டு இருக்கும் ஒரு நாட்டிலே இருந்து கொண்டு அதை வெறும் நிகழ்ச்சி என்று நினைக்காது. எத்தனை பேர் மாடை சிங்காச்சி அந்த காலத்தில் ஸ்டுடியோ கிட்ட போய் குரூப் போட்டோவில் மாடை நிற்க வைப்பான். இப்போ மாடு கூட செல்ஃபி எடுக்கிறான். நீங்கள் ஜல்லிக்கட்டு என்னையை கிண்டல் பண்ணாதீங்க. ஜல்லிக்கட்டை பார்த்தாது நான் வந்து திருப்தி அடைஞ்சிப்பேன். நான் ஜல்லிக்கட்டு பார்த்துன்னே இருக்கேன். ஒய்ஃப் வந்து கேட்டாங்க உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கணும்னு ஆசையே இல்லையான்னு. நான் சொன்னேன் அடக்கி கல்யாணமே பண்ணியிருக்கேன் போ அப்படின்னேன். அவங்களுக்கு அப்போ புரியல, விட்டுட்டேன். இல்லைன்னா புரிஞ்சுதுன்னா சண்டை வருமேன்னு. இவங்க திருப்பி விவசாயிகள் எல்லாம் விவசாய சங்க தலைவர்களாட்ட விவசாயி மகிழ்ச்சியாக இருக்கான். விவசாயி உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருக்கான். கண்ணா முன்னான்னு மானியம் சார். நீங்கள் விதைக்கு மானியம் இருக்குது, உரத்துக்கு மானியம் இருக்குது, மழை வந்து கெட்டால் இழப்பீடு இருக்குது, மழை வந்து போச்சுனாலும் இழப்பீடு இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது. அதெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது, இப்போ இருக்குது. அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து பணம் வருது, ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து பணம் வருது. என்னென்ன மகிழ்ச்சி ஆகணும். டிவியில் காமிக்கிறாங்களே நியூஸ் நடுவில் விவசாயிங்க போயிடுச்சின்னு, அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு விவசாயினாலே அவங்க அழுகுறவங்கன்னு இல்லை, மகிழ்ச்சியாக இருக்காங்க. எங்கள் மாமா ஒரு விவசாயி, அன்றைக்கி பார்க்குற சந்தோஷமாக இருக்கார். என்ன மாமா 3 போகம் விளைஞ்சிச்சான்னு. கோஆப்ரேட்டிவில் லோன் கட்டிச்சு மாப்பிள்ளைன்னாரு. நான் சொன்னேன் லோன் தானே கடிச்சிது, எப்படி இருந்தாலும் காசு திருப்பி கொடுக்கணும் இல்லைன்னு. அடுத்த கவர்மெண்ட் வந்து ரத்து பண்ணிட்டுவானுங்கன்னாரு. உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்காங்க. ஒரு பண்டிகை மனிதர்களை மட்டுமல்ல விலங்குகளையும் சேர்த்து மகிழ்ச்சி அடைய வைக்கிறது. நெசவாளர்கள், மண்பாட தொழிலாளர்கள், உழவர்கள் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துகின்ற பொங்கல் என்பது மகிழ்ச்சி தான் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவருக்குன்னு ஒரு பஞ்சு மாட்டோட நாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் பார்த்தீங்களா. ஒரு மாட்டை சிங்காரித்து அதனோடு சேர்ந்து அதை படமாக எடுத்து வைத்து கொள்ளுகிற அந்த குடும்பங்கள் உறவாக கருதுகிற அந்த அமைப்பு, அதை அவர் ரொம்ப அழகாக நகைச்சுவையாக எடுத்துரைத்தார். முதல் கேள்வி, உழவர் திருநாள் மகிழ்ச்சியா நிகழ்ச்சியா அப்படின்னு கேட்கும்போது ஒரு பிராட் ஸ்பெக்ட்ரம். எப்படின்னா வெறும் உழவர்களை மட்டுமே மையமாக வைத்தது அல்ல அந்த கேள்வி. உழவர் திருநாள் மகிழ்ச்சியா அல்லது நிகழ்ச்சியா அப்படிங்கிற போது அது பலரையும் சார்ந்ததாக இருக்க வேண்டும். அந்த கோணத்தை அந்த ஆங்கிள் நாம் சிந்திச்சு பார்க்கிற போது வேற பல விஷயங்கள் நமக்கு கைகூடும், கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இவைகளெல்லாம் எடுத்துரைப்பதற்கு சகோதரி
பர்வீன் சுல்தானா அவர்கள் வருகிறார்கள். வாருங்கள். உலகமெல்லாம் விரவி கிடக்கின்ற 800 கோடி மக்களில் 15 கோடி மக்களாக வாழ்ந்து வரும் உலகத்தில் விரவி பொருளாதாரத்திலும் அரசியலிலும் பண்பாட்டிலும் தன்னை முழுமையாக தமிழர்களாக தக்க வைத்து கொண்டிருக்கும் அத்தனை தமிழர்களுக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஜீ தொலைக்காட்சி நேயர்களே, எங்களை போன்ற பேச்சாளர்களுக்கெல்லாம் சபையிலும் சமூகத்திலும் எப்படி மாண்புடனும் பண்புடனும் வாழ வேண்டும், பேச வேண்டும் என்பதனை தான் வாழ்ந்த வாழ்க்கையினால், வாழும் வாழ்க்கையினால் கற்றுக் கொடுக்கும் பெருந்தகை ஐயா சொல்வேந்தர் சுகி சிவம் அவர்களே, பாங்கறிந்து மேடை ஏறி இருக்கும் பேச்சாளர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் பணிவன்புடனான வணக்கம். உழவர் திருநாள் என்பது மகிழ்ச்சியா நிகழ்ச்சியா என்று எனக்கு முன்னால் 5 பேர் களமாடி உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த அணியிலே பேசிய 3 பேரும் தனக்கே உரிய பாணியில் கருத்துக்களை முன்வைத்தார்கள். கேலிக்காகவோ கிண்டலுக்காகவோ அவர்கள் பேசியதை மறுத்து பேச நான் விரும்ப இல்லை. ஏனென்றால் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே பொங்கல், அதற்காகத்தானே உழவர் திருநாள். உழவர்களை கொண்டாடுகின்ற தேசம்தானே இந்த தேசம். இப்பொழுது ஒரு கேள்வி வந்திருக்கிறது என்றால், நாம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறோமா, இல்லை அது ஒரு நாள் நிகழ்ச்சியாக கடந்து போகிறதா என்கின்ற சிந்தனை வந்திருக்கிறது என்றாலே அந்த சிந்தனையின் பக்கம் ஏதோ ஒரு விஷயம் இருப்பதாகத்தானே அர்த்தம். தமிழனுக்கு முதற் பொருள் எது தெரியுமா? தமிழனுக்கு முதற் பொருள் நிலம். இவர்களெல்லாம் சொல்லுகிறார்களே உழவன் இன்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று. நான் சொல்லுகிறேன், உழவன் மட்டுமல்ல, எந்த தமிழனும் மகிழ்ச்சியாக இல்லாதபடிக்கு அவன் நிலம் சுரண்டப்படுகிறது, அவன் முதற் பொருள் சுரண்டப்பட்டு இருக்கிறது. பேசும் கலப்பை என்ற ஒரு புத்தகம், அந்த புத்தகத்திலே விவசாயியை பற்றி ஒருவன் எழுதுகிறான். ஒரு விவசாயிக்கு என்ன தேவை தெரியுமா? ஒரு உழவனுக்கு எது தேவை தெரியுமா? அறுவடை அல்ல. காவலுக்கு போக, கண்டமம் போக, களவனுக்கு போக, நல்லா விளையாணும் சாமி அப்படின்னு போடுறது பொம்பளை. ஆனால் ஒரு உழவன் ஏர் எடுத்து மாட்டிலே பூட்டி உழுகிறானே, அந்த ஆண் தமிழனுக்கு எது தெரியுமா? வரவு. அவனுக்கு அறுவடை அல்ல, ஒரு கையகல நிலம், மடியிலே விதை வைத்து கொண்டிருக்கக்கூடிய வீட்டிலே ஒரு பெண், கொஞ்சம் மழை, இதில் நன்றாக நிலம் விளைந்தால் அவனுக்கு போதுமானது. அந்த விளைச்சலில் தான் அவனுக்கு மனமே தவிர அறுவடை செய்து கொண்டு வீட்டிற்கு வந்து பொருள் சேர்க்கக்கூடிய அந்த மனப்பான்மையினானவன் இல்லை உழவன். இதுதான் தமிழ் மரபு. அதனால் தான் அந்த தமிழ் மரபை போற்றுகின்ற அளவிற்கு உழவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். அந்த உணவை நமக்கு கொடுப்பதற்காக அவன் படுகின்ற பாட்டிற்கு அவனுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம். நம் முதற் பொருள் களவாடப்படுகின்ற பொழுது எப்படி உழவர் திருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட முடியும்? எல்லோரும் அதை குறியீடாக சொல்கிறார்கள். இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியாக கடந்து போகிறோம். தமிழர்களுக்கு ஒரு பெயர் இருக்கு, அது இன்னைக்கு வசையா மாறிடுச்சியா. இந்த வசையா மாறினத்திற்கான இந்த இடைவெளியை மட்டும் நாம் புரிந்து கொண்டால் இன்றைய தீர்ப்பு ஒரு தீர்வாக வரும் என்று நான் கருதுகிறேன். தமிழனுக்கு என்ன பேர் தெரியுமா? அன்னாடங்காட்சி. இன்னைக்கு அது திட்டா போயிடுச்சுங்க. அன்னாடங்காட்சினா என்ன தெரியுமா? அன்றாடம் காய்த்து குடிப்பவன் தமிழன். அவன் வச்சு சாப்பிட மாட்டான், வச்சு சாப்பிட அவனுக்கு தெரியாது. அவன் நிலத்திற்குரியவன், உழுபவன், விவசாயி. அவன் எது வேண்டுமோ அதை அன்றன்றைக்கு விளைவித்து அப்படியே அவன் தான். அந்த அம்மா பேசினாங்களே, அவங்களுக்கு இங்கிலீஷில் சொன்னால் புரியும். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றோம், வச்சு சாப்பிட்றவங்க. அது ரொட்டி, அது அவங்க கலாச்சாரம். தமிழகமா தமிழ்நாடான்னு கேட்குறாங்கல்ல, அது அவங்க அகக்கலாச்சாரம். எங்களுடையது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இதுதான் கலாச்சாரம். அடிப்படையில் நாம் அன்றாடம் புதிதாக உண்ணக்கூடியவர்கள், ஏனென்றால் நிலத்திற்குரியவர்கள் நாம். ஆனால் இன்றைக்கு மரபு மாறிக்கொண்டிருக்கிறது. அது நீங்க எது வேணாலும் சாப்பிடுங்க, நான் வச்ச ஒரு கருவேப்பிலை அதை நான் தூக்கி தூர போட்டுறது இல்லை. நீ எது வேணாலும் சாப்பிடு, நீ பிட்சா சாப்பிடு, நீ பர்கர் சாப்பிடு, எது வேணாலும் சாப்பிடு என்று ஒரு பெண் வந்து பேசுகிறார் என்றால் இந்த பின்புலத்தில் தான் நான் கதறுகிறேன். இது மகிழ்ச்சிக்குரியதாக இல்லையே, ஒரு நாள் நிகழ்ச்சி போல அல்லவா இருக்கிறது. அது இத்தாலிய நாட்டின் உணவு, அது அவர்களுடைய பழம் உணவு. நம்முடைய நீராகாரம் போல கலாச்சாரத்தில் உணவு கலாச்சாரத்தை நாம் இழந்து விட்டோமே. எப்படி இந்த உழவு திருநாளை மகிழ்ச்சியான நாள் என்று நான் சொல்வது? பிரியாணி என்கின்ற ஒரு கலாச்சாரம் நம்மை வந்து சேர்வதற்கு 800 வருஷம் ஆயிருக்குங்க.
800 வருஷத்துக்கு அப்புறமா தான் தமிழர்கள் அந்த பிரியாணி என்கின்ற ஒன்றை விஷயத்தை உள்ள அனுமதித்தார்கள். ஊன்துவை அடிசில் என்று நாம் சாப்பிட்டு இருக்கிறோம் சங்க காலத்தில். இன்றைக்கு அந்த உணவு கலாச்சாரம் மாறி போய் பரோட்டாவின் பின்னாலும் பிரியாணியின் பின்னாலும் தமிழர்கள் அலைந்து கொண்டிருக்கின்ற பொழுது பொங்கலை நீங்கள் எப்படி மகிழ்ச்சிக்குரிய ஒரு மிகப்பெரிய பண்டிகை திருநாளாக கொண்டாடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்கிறீர்கள்? ஒரு விஷயம் சொல்றேங்க, நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தாருங்க, ஒரு இயற்கை விஞ்ஞானி. சாதாரணமான ஒரு இயற்கை விஞ்ஞானி அல்ல, இந்த 21ஆம் நூற்றாண்டு கண்டெடுத்த அற்புதமான மனிதர் அவர். ஆனால் அவருடைய சிந்தனைகளை இன்றைக்கு முன்னெடுக்கிறோமா? அப்படி முன்னெடுத்தால் நீங்கள் சொல்லுங்கள் இது மகிழ்ச்சிக்கான பண்டிகை என்று. விதை நெல்லை இழந்திருக்கிறோம் நாம், என்ன பொங்க வைப்பீங்க நீங்க? விதையில்லா பழங்களை சாப்பிட்டு விதையில்லா பெண்களை உருவாக்கி விதையில்லா ஆண்களை உருவாக்கி மலடுகளாக அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில் எங்கே இருக்கிறது உங்களுடைய பொங்கலுக்கான மகிழ்ச்சி திருநாள்? ஃபர்டிலிட்டி சென்டர் எப்படிங்க வந்துச்சு? என்னைக்கு விதை இல்லாத பழத்தை சாப்பிட பழக்கப்பட்டோமோ அப்பொழுது வந்தது ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ். யோசித்து பார்த்தால் நாம் எங்கே இழந்திருக்கிறோம். நம்மாழ்வாரை கூட்டிட்டு போய் இந்தோனேஷியால சுனாமிக்கு பிறகு 3 ஆண்டுகள் அந்த அரசாங்கம் ராஜ மரியாதை கொடுத்து அந்த நாட்டிற்கான தலைமை விஞ்ஞானியாக வைத்திருந்த வரலாறு தெரியுமா நமக்கு? உப்பாயிடுச்சியா எல்லாமே நிலம். அந்த உப்பான நிலத்தை தன்னுடைய விஞ்ஞானத்தினால், இயற்கை விஞ்ஞானத்தினால் விவசாயம் செய்து அந்த இந்தோனேஷிய நாட்டை மீண்டும் இயற்கை சார்ந்த வளமான பயிர் விளைவிப்பதற்கான நிலமாக மாற்றி அமைத்தார் இந்த இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார். ஆனால் நாம் அவரை கொண்டாடுகிறோமா? ஏன் இது மகிழ்ச்சி இல்லை என்பதற்கு குற்றம் சாட்டுகிறேன். நியாயமான காரியங்கள் இருந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன். மண் சுரண்டப்படுகிறது, ஏரிகளின் ஆக்கிரமிப்பு, ஆறுகள் தூர்வாரப்படாமல் ஆறுகளின் மீது கட்டடங்கள் அமைத்து ஆற்று மணல் திருட்டு, இதெல்லாம் இருக்கும்போது எங்கிருந்து வாழும் விவசாயம்? இந்த நாடு நீர்வளமான நாடுங்க. நம்ம நாடு நீர்வளமான நாடு. நான் தமிழ் படித்தவர். எங்களுக்கு தமிழ் படிக்கின்றவர்களுக்கு, தமிழ் பேசுகின்றவர்களுக்கு, தமிழாய் வாழ்கின்றவர்களுக்கு தெரியும். நீர்நிலை என்று சொல்லுவோம், நீர்னு சொல்ல மாட்டோம். கடல் அப்படிங்கிறது நீர் இருக்கும் பகுதி, ஆறு என்பது நீர் இருக்கும் அந்த நிலை. குளம், ஊருணி, வாவி, ஓடை, சுனை, ஊற்று, அருவி, எத்தனை சொல்லுங்க தமிழ்ல தண்ணிக்கு. இந்த நாட்டுக்காங்க தண்ணிக்கு பஞ்சம்? இந்த நாட்டுக்கா தலைகீழ நின்னாலும் தலைமுடி கூட நினையாத பாலாறு ஓடுது? இந்த நாட்டில் வரலாமா அந்த பஞ்சம்? வந்ததற்கான பின்புலத்தை தேடுவோம், அதை இல்லாமல் செய்துவிட்டு மகிழ்ச்சி என்று பேசுவோம். இன்றைக்கு நாம் மிக மிக முக்கியமாக கருத்து செலுத்த வேண்டியது நீர்வளம் சுரண்டப்படுகிறது. நான் இப்படி குறிப்பா சொல்றேன். நிலங்கள் உழவர்களிடம் இல்லை, பெருந்தனக்காரர்களிடம்தான் அது இருக்கிறது. விவசாயிகள் தினக்கூலிகளாகத்தான் போய்கொண்டிருக்கிறார்கள். யாரிடத்திலும் நிலம் இல்லை என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவன் அறுத்து கொண்டு வருகின்ற அந்த பொருளுக்கு யாரோ அல்லவா விலை சொல்கிறீர்கள்? உழவர்களிடத்தில் அவர்கள் பொருளுக்கு விலை சொல்வதற்கான வாய்ப்பு இன்றைக்கு இருக்கிறதா? இருந்தால் சொல்லுங்கள், நான் மகிழ்ச்சி என்று சொல்கிறேன். மணல் திருட்டு இன்றைக்கு இருக்கிறது. அரசாங்கம் எவ்வளவுதான் முயற்சி செய்வதாக சொல்கிறது. மணல் திருட்டு இருக்கிறதா இல்லையா? நீங்கள் ஒரு லாரியை பாருங்க, மணல் அள்ளிட்டு போற லாரி. ஆற்றின் கண்ணீர் இல்லாமல் நீங்கள் அந்த லாரியை பார்க்கவே முடியாது. கண்ணீர் சிந்தியபடிதான் போய்கொண்டிருக்கிறது. தமிழர்கள் மிக உயர்வான வாழ்வியலை வாழக்கூடிய அத்தனை கட்டமைப்புகளை கொண்டிருந்தாலும் அரசியல் சூழலோ அவர்களுடைய நாட்டினுடைய சமூக சூழலோ அவர்களை இன்றைக்கு சுரண்டப்படுகின்ற ஒரு இனமாக வைத்திருக்கிறது. அதிலிருந்து அவர்கள் மீளாத வரைக்கும் இந்த உழவர் திருநாள் ஒரு நாள் நிகழ்ச்சிதான் என்று சொல்லிவிட்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். வணக்கம். உழவர்களுடைய வறுமையும் மன வெறுமையும் எப்படி வேதனைக்குரியதாக இருக்கிறது என்பதை சகோதரி பர்வீன் சுல்தானா அவர்கள் படம் பிடித்து காண்பித்தார்கள். நாம் 2 தரப்பு விவாதங்களையும் இவ்வளவு நேரம் கேட்டிருக்கிறோம். ஒரு 2-3 செய்திகளை நாம் சிந்தித்த பிறகு அந்த தீர்ப்புக்குள்ளே வந்தால்தான் இந்த தலைப்பை நாம் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். பொங்கல் என்பதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்துருக்குறோமா இல்லையா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் கொடுத்துருக்குறோம். எப்படி கொடுத்துருக்குறோம்னா, அந்த தை 1 அப்படிங்கிறத அறுவடையாகி வருவதை நாம் கொண்டாடுறோம்.
இது நமக்கு மட்டும்தான் கல்ச்சரா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. கோதுமை அறுவடை பண்ணுற வடநாட்டிலையும் கூட அறுவடை திருவிழா என்பது வெவ்வேறு பேரில் இந்தியா முழுக்க வெவ்வேறு மாதங்களில் நடக்குது. அவங்க என்னன்னா கல்ச்சர், அறுவடை முடிச்சுட்டு அந்த நிலத்திலேயே எந்த நிலத்தில் அறுவடையை முடித்தாங்களோ அந்த நிலத்திலேயே படையல் போட்டு சூரியனுக்கு நன்றி சொல்லி எங்களுக்கு இந்த விளைச்சலை கொடுத்ததுக்கு நன்றி அப்படின்னு, அது கோதுமை உட்பட இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா பகுதியிலையுமே உணவுக்கு நன்றி சொல்லுகிற கலாச்சாரம் பொதுவாகவே இருக்கு. அது தமிழர்கிட்ட மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன் சைடடாக நாம திங்க் பண்ணக்கூடாது. இந்தியா முழுக்க அந்த பண்பாடு இருக்கிறது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம உணவு அப்படிங்கிறத வெறும்னா ஏதோ சாப்பிட்றதுக்கு உடம்பு வளர்க்குறதுக்கு அப்படின்னு மட்டும் நினைக்கிற ஆள் இல்லை. இந்த பொங்கல் அப்படிங்கிறதுக்கு ஒரு கூடுதலான தெய்வீக சிறப்பு நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா? லலிதா சகஸ்ரநாமத்தில் அம்பிகையினுடைய பெயர்களில் ஒரு பெயர் ஹரித்ரா அன்ன ரசிகா அப்படின்னு வருது. மஞ்சள் பொங்கலில் விருப்பம் உடையவள் அப்படின்னு ஒரு ஒரு குறிப்பு இருக்கு. ஏன் சார் சாமின்னு சொல்லும்போது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் சாப்பாட்டில் பிரியமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தமா? கிடையாது. நீங்கள் மருத்துவ உலகத்தில் கூட இட்லி நல்ல உணவு அப்படிங்கிற ஒரு சித்தாந்தம் பரப்பப்படுகிறது. ஆனால் ஒன்றை மறந்துடுறாங்க. 6 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரத்துக்குள்ளாக அரைக்கப்பட்ட மாவு, அதில் இட்லி சுட்டு அதை சாப்பிட்டா தப்பு கிடையாது. அதுக்கு மேலே நீங்கள் என்னதான் பாதுகாத்தாலும் அது தவறான உணவு. ஏன்னா புளிப்புத்தன்மை உடையதா மாறிய பிறகு குடலை கெடுக்கக்கூடிய உணவு. உலகத்திலேயே சிறந்த உணவு எதுன்னு கேட்டா பொங்கல் மட்டும்தான் உலகத்திலேயே ஆரோக்கியமான மிகச்சிறந்த உணவு. ஏன்னா பருப்பு, நெய், மிளகு, வெள்ளை அன்னம் ஃப்ரெஷ்ஷாக செய்யப்பட்டது. சமைத்ததிலிருந்து 2 நாழிகைக்குள்ளே நீங்கள் அதை சாப்பிட்றீங்க. உடல் நலத்தில் கெடுதல் வராமல் நோய் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் மஞ்சள் பொங்கல் நோய் இல்லாமல் வைத்திருக்கும் ஹரித்ரா அன்ன ரசிகா லலிதா சகஸ்ரநாமம். இது ஒரு புறத்தில் நீங்கள் அதுக்கு தெய்வத்தன்மை நம்ம எவ்வளவு கொடுத்துருக்குறோம் பொங்கல்ங்கிற உணவுக்கு அப்படிங்கிறத ஒரு கோணத்தில் எடுத்துக்கங்க. இப்போ எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டால், இவங்க உழவர்களுடைய மனவேதனையை சொல்லி இவ்வளவு கஷ்டப்படுற போது, அவங்களுக்கு வறுமை இருக்கிற போது, அவங்கள நாம் சுரண்டும் போது அது எப்படி சார் மகிழ்ச்சியான ஒரு விஷயமா இருக்க முடியும்? அது நிகழ்ச்சி தானே அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க? உலகத்தில் கஷ்டங்கிறது இருக்கத்தான் செய்யும், நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது மனதோட இயல்பு இல்லையா? எவ்வளவு கஷ்டத்துலையும் நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டாமா? அது மட்டும் இல்லை, பொங்கலில் அது மட்டுமே இல்லை, உழவர் படைக்கிறாருங்கிறத தாண்டி அந்த சாப்பிட்றவர்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம், உலகத்தில் மெஜாரிட்டி மக்கள் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கிறோம், அதையெல்லாம் நீங்கள் பாருங்க. எனவே மகிழ்ச்சி இருக்கிறதுங்கிற இந்த பிரச்சனையினுடைய ஒரு கோணத்தை அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க, இன்னொரு கோணத்தை இவங்க பிடிச்சிக்கிட்டாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன். கஷ்டமாக இருக்குங்கிறதுனாலேயே ஒருத்தர் மகிழ்ச்சியாக இருக்க முடியாதா? பிரசவத்தில் அம்மா மகிழ்ச்சியா இல்லை? பிரசவத்தை விட ஒரு வலி இருக்குமா? ஆனால் பிரசவத்தும் போது தாய்க்கு வர்ற வலி அதுக்கு நிகரான மகிழ்ச்சின்னு ஒன்று வருது. எனவே வலிக்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தம் இல்லை என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உழவர்களுடைய மகிழ்ச்சியும் வறுமையிலும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது பிரசவத்தில் தாய் மகிழ்ச்சியாக இருப்பதை போல பெருமைக்கு உரியது. அவனுக்கு வீட்டில் விளைஞ்சு காசு வரும்னு உத்தரவாதம் இல்லை, என்னைக்கோ தெரிஞ்ச விஷயம். உழுதவன் கணக்கு பார்த்தா உழக்கு கூட மிஞ்சாது அப்படிங்கிற பழமொழி இன்னைக்கு நேற்றுக்கு வந்தது இல்லைங்க. ஆச்சாரியா வினோபா பாவே பேசின பேச்சு கீதை பேருரைகள்னு ஒரு புஸ்தகம் வந்திருக்குது. அதுல ஒரு வரி சொல்றாரு, லாபம் ஒன்றுதான் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய நோக்கமாக இருக்குமானால் இந்தியாவில் எந்த விவசாயியும் பயிரை விளைக்க மாட்டான், கஞ்சாதான் பயிரிடுவான். வினோபா எழுதுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? கஞ்சா பயிரிட்டா உலகத்துக்கு கெடுதல், ஆனா உணவு பயிரிட்டா உலகத்தோட வயிறு நிறையும்னு சொல்லி நஷ்டப்பட்டாலும் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் விவசாயிக்கு இருப்பதால் தான் இந்த நாடு நன்றாக இருக்கிறது அப்படின்னு ஆச்சாரியா வினோபா பாவே ஒரு அருமையான குறிப்பு சொல்ற. மண்வளம் இல்லாத, நீர்வளம் இல்லாத இஸ்ரேல் தனக்கு வேண்டிய உணவை தானே தயாரிக்கிறது. எப்படி? ஃபுல்லி சயின்டிபிக் அப்ரோச். நீங்க நம்ப கூட மாட்டீங்க, பயிர்லயே இன்ஜெக்ஷன் போடுறான் நேரா. அதுக்கு மண்ணே வேண்டியதில்லை, அவ செயற்கையா தயார் பண்ணி வைக்கிறான். அதுல நேரா அந்த சத்தை அப்படியே அது கொடுக்குறான், தானியத்தை அதுல இருந்து விளைவிக்கிறான்.
கொஞ்சமா இருக்கிற தண்ணீரை வச்சு அதிகமான விளைச்சலை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத இஸ்ரேல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். இதை நம்முடைய தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிக்கும் சொல்லிக் கொடுக்கணும். கர்நாடகா காவிரி கொடுக்கலங்கிறத பத்தி பேசுறோம். கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் பயிரை விளைக்கணும் இல்லை நம்ம. அப்போ கொஞ்சம் தண்ணீருக்குள்ள எப்படி விளைச்சலை கொண்டு வர்றது அப்படிங்கிற விஞ்ஞான கல்வியை நம்முடைய விவசாயிகளுக்கு தருவதற்கான முயற்சி எல்லா அரசும் மேற்கொள்ளுது. நான் யாரையும் குற்றம் சொல்ல விரும்பல, ஆனா அது முற்றிலும் போய் சேரல. இந்த நாட்டில் ஒரு சிக்கல் இருக்கு, பல பேருக்கு அது தெரிய மாட்டேங்குது. இன்கம் டேக்ஸ் ப்ராப்ளம்னு வரும்போது விவசாயத்திலேருந்து வருகிற வருமானம் எக்ஸம்டட். அதனால என்ன நடக்குதுன்னு கேட்டா, கள்ளப்பணமும் லஞ்சப்பணமும் வைத்திருக்கிறவர்கள் போலி விவசாயிகளாக இருந்து தங்கள் தவறான வருமானத்தை விவசாய வருமானம் என்று காட்டி அவர்கள் விவசாயிகளாக இல்லாமலேயே விவசாயத்துக்கு துரோகம் செய்கிறார்கள். விவசாயிகள் விவசாயம் நிஜமாவே பண்றவங்க மேல வரணும் அப்படின்னு சொன்னா கள்ளப்பணத்தை வெள்ளைப்பணமா மாற்றுவதற்கு விவசாயம் ஒரு கருவியா இருக்கு பார்த்தீங்களா, அந்த பகுதியை நீங்க தடுத்து நிறுத்தினா மட்டும்தான் நிஜமாவே விவசாயி மேல வர முடியும். அவங்க சொன்னதுலேருந்து நீங்க யோசிக்க வேண்டிய பல பகுதிகள் இருக்கு. விவசாயிகளை நம்ம மேல கொண்டு வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இது ஒரு புறத்துல நம்முடைய சிந்தனையில இருக்க வேண்டிய விஷயம். இவங்க தரப்புல பேசுனதுல இருக்கிற ஒரு பெரிய நியாயம் என்னன்னு கேட்டா, இந்த நாட்டோட சிந்தனை போக்குல ஒரு கோளாறு விழுந்து போச்சு. உழைக்கிறவன் மட்டமானவன், உழைக்காம உட்கார்ந்து திங்கிறவன் ஒசந்தவன் அப்படிங்கிற ஒரு புத்தி கெட்ட ஒரு எண்ணம் இந்த நாட்டு மக்கள் மனதுல பதிஞ்சிருச்சு. ஒரு கோயில் கும்பாபிஷேகத்தின் தண்ணீருக்கு என்ன விசேஷம் உண்டோ அது ஏழை விவசாயியின் வியர்வைக்கும் உண்டு என்பதை என்றைக்கு நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்களோ அன்றைக்குத்தான் இந்த நாடு புனிதமான நாடாக மாற முடியும். உழைப்புக்கு உரிய மரியாதையை கொடுக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நாம இந்த உழவர் திருநாள் அப்படிங்கிறதையே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சார், எத்தனையோ பேர் என்கிட்ட கவுன்சிலிங்னு வருவாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு சார், தாங்க முடியாத வேதனையா இருக்கு சார்பாங்க. வேற ஒண்ணுமே கிடையாதுங்க, ரொம்ப சிம்பிளா உங்க கஷ்டத்திலிருந்து நீங்க வெளியே வரலாம். என்ன வழி தெரியுங்களா? நல்ல புல் வளர்ந்துருக்கிற புல் தரை இருக்கு பார்த்தீங்களா, அதுல 2 கையை பரப்பிட்டு நீங்க அப்படியே குப்புறப்படுத்து பூமி தாயினுடைய மடியில் அப்படியே உங்க கன்னத்தை வச்சுக்கிட்டு ஒரு 15 நிமிஷம் படுத்து பாருங்க. உங்க கவலை இருக்கிற இடம் தெரியாம தானா காணாம போயிடும். இந்த உலகத்துல ஆற்ற முடியாத துக்கங்களை எல்லாம் பூமி தாயால் ஆற்ற முடியும். அந்த புல்வெளிக்கு அவ்வளவு பெரிய பவர் உண்டு. அதே மாதிரி நீங்க இன்னொரு இடம் உங்களுக்கு வேணும்னா பசுவனுடைய கொட்டில். பசுமாடு மாதிரி உலகத்துல மனசு அமைதியான ஒரு விலங்கு பார்க்கவே முடியாது. காஞ்சி மகா சுவாமிகள் சொல்லுகிறார்கள் ஒரு வார்த்தை, ஏதாவது ஒரு பிறவிங்கிற கணக்குல கொஞ்சம் பாக்கி இருக்கிற ஞானி அந்த கொஞ்சம் சொச்ச வருஷத்தை முடிச்சுட்டு போகணும்னு அந்த பிறவிக்காக வர்றதா இருந்தா அவர்கள் பசுவாக பிறப்பார்கள் அப்படிங்கிறாங்க. ஓஷோ ஒரு முழு பேச்சுல பசுவினுடைய கண்ணினுடைய அமைதியை பத்தி மட்டும் பேசுறார் சார். பசுவோட கண்ணை நீ உத்துப்பாரு, ஒரு 10 நிமிஷம் உத்துப்பாரு, அந்த கண்ணு எவ்வளவு அமைதியா இருக்கு. உலகத்தில் இருக்கிற எந்த மிருகத்தோட கண்ணை வேணாலும் பாரு, பூனை, நாய், மற்ற எந்த விலங்கோட கண்ணையும் பாரு, அந்த கண்ணுல ஒரு தேடல், ஒன்று அடிக்கணும், கொல்லணும், சாப்பிடணும் அப்படிங்கிற 1000 இருக்கும். ஆனா பசுவோட கண்ணை மட்டும் நீ உத்துப்பாரு, 10 நிமிஷம் உத்துப்பாரு, ஒரு மனதில் தோன்றாத அமைதி தோன்றும்னு ஓஷோ ஒரு சொற்பொழிவில் குறிப்பிடுகிறார். சார், யாராவது ஒருத்தர் அமைதியா இருந்தா என்ன சார் சொல்லுவோம்? அவர் சார் பசு மாதிரி அப்படித்தானே சொல்றோம். இந்த பசுவினுடைய அந்த தோற்றம், அந்த அமைப்பு எல்லாவற்றிலுமே இருக்கிறது. இப்போ இந்த இஷ்யூவுக்கு ஒரு முடிவுக்கு வருவோம். ஒருத்தன் எழுதியிருக்கிறான் பாருங்க ஒரு புது கவிதை, என்ன அழகான ஒரு கவிதை பாருங்க. 2 கோடிகள் கொடுத்து 1 ஜோடி நாய்கள் வாங்கும் எங்கள் தேசத்தில் 20 கோடிகள் கொடுத்து ஒருவர் மட்டுமே பயணிக்க கார் வாங்கும் எங்கள் தேசத்தில் 200 கோடிகள் கொடுத்து கிரிக்கெட் அணியை ஏலம் எடுக்கும் எங்கள் தேசத்தில் 2000 கோடிகளை கடன் சுமையாய் தள்ளுபடி செய்யும் எங்கள் தேசத்தில் 20,000 கோடிகளை பொழுதுபோக்குக்காக ஒதுக்கும் எங்கள் தேசத்தில் 2 லட்சம் கோடிகளுக்கு அலைக்கற்றைகளை ஏலம் எடுக்கும் எங்கள் தேசத்தில் எங்களையோ அல்லது நாங்கள் விளைவிக்கும் பொருளையோ ஏலம் எடுக்கத்தான் எவரும் இல்லை. கடைசியா 2 வரி போட்டான் நச்சுன்னு, விளைவித்தவன் பிச்சைக்காரன், விலை வைத்தவன் லட்சக்காரன். அதாவது உழவனுடைய உழைப்பு மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு மத்தியில இந்த இடையில வர்றாங்க பாருங்க குறுக்கீடு மனிதர்கள், அவங்க சம்பாதிக்கிறாங்க, ஆனா உழவன் சம்பாதிக்க முடியல. இந்த நாட்டோட சாபக்கேடு நான் என்னன்னு சொல்லட்டுமா?
ஒரு அரசு கொண்டு வர்ற கொள்கையில சிறந்ததை கூட அடுத்த அரசு காப்பாற்ற மாட்டேங்குது. ஒன்று நீங்க மறந்துடக்கூடாது, மக்களுடைய அனுமதி பெற்றுதான் ஒரு அரசு உருவாகுது. அது சில கொள்கைகளை கொண்டு வந்ததுன்னு சொன்னா அதை உடனடியாக மாற்றுகிற உரிமை அடுத்து வருகிற அரசுகளுக்கு இருக்கிறதாக நம்முடைய அரசியல்வாதிகள் தவறாக நினைக்கிறார்கள். அது ஒரு காலத்தில் மக்களால் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அப்போது தொடர்ந்து மக்களுக்கு என்னைக்குமே கிடைக்கணும். இவங்க சொன்ன வாதங்களை எல்லாம் நான் முற்றிலும் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இவர்கள் சொன்ன வாதம் இருக்கிறதே, இது மகிழ்ச்சி என்பது உழவர்களை மட்டுமல்ல, உலகம் இருக்கிற எல்லோரையும் நீங்கள் சேர்த்து எண்ணி பாருங்கள் என்ற ஒரு கருத்தை குறிப்பிட்டார்கள். அப்ப நான் தீர்ப்பு எப்படி சொல்லணும் தெரியுமா? ஒரு மனிதன் கஷ்டப்படுகிறான் என்பதற்காகவே அவன் மகிழ்ச்சியாக இல்லை என்று சொல்ல முடியாது. இந்த புரிதல் தான் ரொம்ப அவசியம். எவ்வளவு கஷ்டங்களுக்கு மத்தியிலும் மனிதர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடியவர்கள். வீட்டில் வறுமை இருக்கும், வீட்டில் ஏழ்மை இருக்கும், வீட்டில் கஷ்டம் இருக்கும். பேரக்குழந்தை ஓடி வந்து தாத்தா என்று முத்தம் கொடுக்கிற போது 1 கோடி மின்னல் நம்முடைய உடம்பில் உடனே பாயத் தொடங்கும். கடன் இருக்கிறது, வறுமை இருக்கிறது, இருந்தாலும் பேரக்குழந்தையின் எச்சில் அதைவிட இனிமையாய் இருக்கிறது. எனவே மகிழ்ச்சி என்பது வறுமையோ கஷ்டமோ இருந்தால் இருக்க முடியாது என்று பொருள் அல்ல. அவர்கள் சொல்வதை ஏற்றுக்கொண்டே சொல்லுகிறேன். உழவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்ற கருத்தில் மறு கருத்து எனக்கு இல்லை. என்றாலும் இந்த உழவர் திருநாள் அவர்களுக்கும் மகிழ்ச்சியானது, கொண்டாடுகிறவர்களுக்கும் மகிழ்ச்சியானது. இன்னும் அவர்கள் வறுமையை நீக்குவதற்கான முயற்சிகளும் சரியாக நடந்துவிட்டால் உழவர் திருநாள் உலகுக்கே மகிழ்ச்சியானதாக அமையும். நன்றி, வணக்கம்.